சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 4ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் திருநாள் பூசணி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த், 2வது இடமாற்றம், வீடு மாத்துறது, நலம் மாத்துறது, பிளேஸ் ஷிஃப்ட் ஆகுறது, இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் பண்ணுவீங்க. அது நல்லா இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகும். அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்களை பெரியாக்காம பார்த்துக்கணும். யார் வேணா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், மைத்துனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். நிறைய பேருக்கு வண்டிக்குள்ள தண்ணி போடுறது, இல்ல வண்டியில ஏதாவது இன்ஜின் ப்ராப்ளம் ஆகுது, அதனால நம்ம சில பெட்ரோல் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஆனால் இன் ஜென்ரல் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு வார்த்தைகளில் வெற்றி, பெரிய பணம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, பொறுமையாக எடுத்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவது, நம்பிக்கை உருவாகிறது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்கப்படுது. அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாகும். அதுல இன்றைய நாள் வந்து சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். எந்த விதமான ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருக்கலாம், அலைச்சல்கள் இருக்கலாம், வேணுங்கக்கூடிய செலவோட வேண்டாத செலவு அதிகமா இருக்கலாம். ஐயோ பாவம் யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம சக்திக்கு ஏற்ப நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும், சில பேருக்கு ராஜ பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களாகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாமே பார்த்து ஹேண்டில் பண்ணோம்னா எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். பிரயாணங்கள்லயும் ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூத்தவங்க மூலியமா பெரிய பணம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன் ஜெனரல் இந்த மாதிரி நாட்கள்ல கால் முட்டி மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்க கூட இருக்கார், தெரியுமா இருங்க. டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் அலைச்சல், வேலையில் இடமாற்றம், ஒரு சில பேருக்கு வேலையில செலவு, நம்ம கையில மூலியமா செலவு, அது பெரிய வெற்றியை கொடுக்குமானா கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கை உருவாகும். சில பேருக்கு வேலை, புதிய வேலை கிடைக்கும். எங்கன்னா ஆஃப் ஷோர், வெளியூர் வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. மெயினா வீட்டுல கொஞ்சம் பொறுமை காப்பது, வீட்டுல அம்மா கிட்ட, மூத்த பெண்கள் கிட்ட, மாமியார் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா ஜெயிக்கும். பிரயாணங்களினால் வெற்றி, நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணினா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாள்.
பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம். மெயினா வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த்ல கவனம் வர, பாட்டி தாத்தா அம்மா அப்பா இவங்களோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும். எந்த விதத்துலவே பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. கரெக்டா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணணும், அந்த காரியம் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நீங்க நம்பணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல மத்தவங்களுடைய தலையீடுகள் எல்லாம் பார்த்துக்கிறது. ரெண்டு. மூணாவது, ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். யாருக்கிட்ட நீங்க பேசினாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதுதான் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஹெல்த் வெல்த் ரெண்டுமே பார்த்துக்கணும். உங்க ஹெல்த்லயும் சரி, போக்குவரத்துலயும் சரி, பேச்சுலயும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாள். அதுவும் இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளுடைய செய்யக்கூடிய காரியங்களாகட்டும், முக்கியமான விஷயங்களாகட்டும், இது எல்லாம் நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நாளா இருக்கப்படுது. கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதனால கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். மற்றபடி இன்றைய நாள் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக கையாளுவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களில் கவனம். எந்த விதமான பிரயாணங்களா இருந்தாலும் கண்டிப்பா கவனமா போகணும். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துலயுமே நம்ம கவனமாக செல்லக்கூடிய நாள். கோபதாபங்களை கண்டிப்பாக அறவே தவிர்க்கணும். எந்த விதத்துலையுமே சின்னதா கூட நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. மெயினா இன்றைய மாதிரி நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.